ஹலோ எபிஎஸ் பட்டதாரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன இவன் லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கான், மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கான், என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து எப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாமல் போனால் மட்டும்தான் நான் பைத்தியக்காரனாவேன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இத்தனை நாளாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் வந்து குரோஷியாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன். குரோஷியாவில் என்னென்ன ஜாப்னு சொல்லியிருக்கேன். அது எனக்கு போர் அடிச்சிருச்சு. எனக்கு சுத்தமாக போர் அடிச்சிருச்சு. ஏன்னா குரோஷியாவை தாண்டி பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு குரோஷியா போகிறப்போ குரோஷியாவே எனக்கு அமெரிக்கா மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு நான் இது கற்பனை பண்ணிட்டு போனேன். பட் ரியாலிட்டி போய் பார்த்த பிறகு தான் தெரியுது குரோஷியாவுக்கு மேலே ஏகப்பட்ட இது இருக்குதுன்னு. அதை சொல்லுவாங்கள்ல, அப்பனுக்கு அப்போ இருக்கான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான். ஸோ ஒன்றே ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா? அடுத்த ஒரு மாத காலகட்டத்தில் நான் எனக்குன்னு என் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிருக்கணும் அதை நோக்கி நான் போக போகிறேன். ஸோ டிமோட்டிவ் உங்களை பண்ணல. நான் ஜாப் சொல்கிறேன், கண்டிப்பாக கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ குரோஷியாவை தாண்டி போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். குரோஷியாவிலே நிற்காதீங்க, குரோஷியாவை தாண்டி போங்க. ஏன்னா பெட்ரு எல்லாமே உங்களுக்கு சேலரி நல்லா கிடைக்கும், எஜுகேஷன் நல்லா இருக்கும், உங்கள் ஃபேமிலி அங்கே கொண்டு போய் செட்டில் பண்ணலாம், ஹெல்த்து, மெடிக்கல் எல்லாமே உங்களுக்கு 0% க்ரைமு. அது இல்லாமல் டாப் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க. வெஸ்டர்னுக்கு மூவ் ஆகுங்க, பால்கன்ஸ்குள்ளேயே போகாதீங்க. ஸோ டு த பாயிண்ட், நான் இந்த இதை எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினா கூட அந்த 5 கிலோமீட்டர் லைவாக உங்கள்கிட்ட காட்டுறேன். அதில் எந்த ஸ்கேமுமே கிடையாது. அரௌண்ட் ஒரு 381 கிலோமீட்டர்ஸ் கரூர்லேருந்து மெரினா பீச்சுக்கு நான் டே பை டே என்னென்ன நடக்குதுங்கிறத அப்படியே உங்களுக்கு வந்து நம்ம சேனலில், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் லைவாக பார்க்கலாம். இதில் எந்த வித ஸ்கேமுமே கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாஸில் நமக்கே தெரியும், ரோட்டில் எந்த வித பப்ளிக் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மரம் பிளான்ட் வந்து நட்டு வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்பேன். அதுக்கப்புறம் சீட் பால்ஸ் இருக்குல்ல, சீட் பால்ஸை வந்து வழியில் வர ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பெரியவங்க யார் வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க மூலிமா யாராவது அவங்க வீட்டு பக்கத்தில், அவங்களோட அட்மாஸ்பியர் சர்க்கம்ஸ்டன்சஸ் பக்கத்தில் யார் வேணாலும் அதை வந்து நட்டு வைப்பாங்க. அது வந்து நமக்கு ஒரு இதுதான், நல்லது தான். ஓகேவா? இதுதான் என்னோடய மோட்டிவ். பட் என் மோட்டிவ் முழுக்க என்னோடய தனிப்பட்ட விருப்பப்பட்டு தான் நான் இதை செய்கிறேன். எந்த இதுக்காகவும் நான் செய்ய கிடையாது. ஓகேங்களா? ஒன்று தான் மாற்றம். என்னதுன்னா, எனக்கு பிடிச்ச பைக் R15 வெர்ஷன் 2 நான் வந்து நல்லா இந்தியாவிலே யாரும் ஆல்ட்ரு பண்ணாத அளவுக்கு நான் ஆல்ட்ரு பண்ணி அதை டெலிவரி எடுக்க போகிறதுக்காக நான் இது ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு வந்து நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், சில பல சூழ்நிலைகள். ஸோ அதனால் நான் இதை பண்ணுறேன். ஓகேவா? பைக்கு தானேங்க, காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். அதை விட நான் சூப்பராகவே வாங்கிக்குவேன். பட் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத பட்டுன்னு செஞ்சிடணும். சரியா? லைஃப் வந்து ஒரே ஒரு இது தான். ஸோ இந்த இதை நான் இந்த ப்ராஜெக்டை நான் முடித்தா தான் என்னையே நான் நம்புவேன், என்னையே நான் மதிப்பேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்டருந்து ஒன்று தான் கேட்குறேன். உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அது எப்படி சொல்கிறது, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னடா லூசுத்தரமாக சரியே அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா தான் நான் மோட்டிவேட் ஆவேன். நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா நான் மோட்டிவேட் ஆக மாட்டேன். என்னை திட்டுனா கூட திட்டிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில். அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னையும் மதித்து நீங்கள் இந்த இதை பார்க்குறீங்க, இந்த சேனலை பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஆதரவை கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுங்க. நான் என்னோடய பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். லவ் யூ கைஸ். See you next video. Bye.